ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டேரட் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே, ஆல் ஜோடியாக் சைன்ஸ். ஓகே, இந்த நம்ம 12 ராசிகளுக்குமான கார்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஒவ்வொரு கார்டாக பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் வந்து எப்படி இருக்கும், இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மேஷ ராசிக்கான பலன்களை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, மேஷ ராசி. மேஷ ராசிக்கான 2025 ப்ரெடிக்ஷன். Thank you angels, thank you, thank you, thank you angels, thank you angels, thank you, thank you. ஏதோ ஒரு ஊருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த நியூ இயருக்கு அப்புறம் வந்து பொங்கல் வரும். ஸோ வந்து பொங்கல் ஹாலிடேஸில் ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் இப்பயே பண்ணுறீங்க போல தெரியுது. ஓகே, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. ஓகே, அங்கே போகணுன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ யாரையோ ஒரு சந்திக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த நியூ இயரில் யாரையோ சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கீங்களா? யாரோ சந்திக்க போகிறோம் அப்படின்ற வந்து ஒரு சந்தோஷம் வந்து மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கா உங்களுக்கு? அப்படிதான் சொல்கிறாங்க. இந்த 2025 உங்களுக்கு பண பிரச்சனைலாம் எதுவுமே இல்லைங்க. நல்ல ஒரு ஸ்டெடியாக தான் இருக்க போகிறீங்க. மணி எல்லாம் வந்து ஃப்ளோ நல்லா இருக்க போகுது. ஓகே, ஒரு சில பேருக்கு வீடு வாங்குகிற யோகம் இருக்குது இந்த 2025. ஓகே, வீடு, இடம், ப்ராப்பர்ட்டிஸு ஏதாவது வந்து வாங்குறதுக்கான நல்ல ஒரு யோகமான காலமாக தான் இருக்குது. ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தீங்க, ஏதோ வெளிநாடு போகிறதுக்காக காத்துட்டு இருந்தீங்களா, இல்லை வெளி மாநிலம் போகிறதுக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது பிஸ்னஸ் விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு டூர் விஷயமாகவும், டூர் போயிட்டு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை கனவு பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த இதுக்கு கூட ஒரு நல்ல வந்து நேரமாக தான் இருக்குது. இந்த 2025 உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ரொம்ப நாளாக வந்து ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது அப்படின்னா அந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்க போது. அதுக்காக நீங்கள் ரொம்ப உழைச்சிருப்பீங்க. இப்போ ஒரு டீம் ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃபஸ்ட்டு பொசிஷன் வரணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு நாற்காலி பதவி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த 2025 நீங்கள் வந்து உங்களுக்கு அது கிடைக்கும். அப்போ வந்து சில பேரோட ஒரு சுயரூபத்தை நீங்கள் அறிவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில பேரோட சுயரூபம் வந்து உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சது அப்படின்னா அப்பதான் வந்து உங்களுக்கு பல பேரோட சுயரூபம் என்ன அப்படின்னு தெரியும். அவ்வளோ நாள் நினச்சிட்டு இருப்பீங்க அவங்க உங்களுக்கு நல்லதான் நினச்சாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சோன்னே அவங்கெல்லாம் மூஞ்சியை தூக்கிட்டு போகும்போது தான் தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சா இவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இது என் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி இல்லையா, நான் கஷ்டப்பட்டு வாங்கின வெற்றி இல்லையா, ஆனால் அவங்க அதை கொடுத்துட்டு போகிறதுக்கு அது அவங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் உணர்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்பெல்லாம் வந்து நமக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு வந்து ஒரு கண்ணுனாவது போயிடணும் அப்படின்னு நினைக்கிற மனித மனங்களுக்கு இடையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு அந்த ஃப்ளோலையே நம்மளும் போயிடணும். ஓகே, ஆனால் நம்மளே நம்மளோட கேரக்டரை எதற்காகவும் மாற்றிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்மக்கிட்ட உள்ள நல்ல குணங்கள் என்றைக்குமே வந்து நம்மக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
a brilliant success. நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஏதோ ஒரு சக்ஸஸ் கிடைக்க போகுது, ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, ஒரு பவர் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதான். ஓகே, பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்க போகுது. நானா பண்ணேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாவ், எம்ப்ரஸ். உங்களோட கனவுகள் எல்லாம் நினைவாக போகுதுங்க. உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுது. ஓகே, அதன் மூலம் நீங்கள் வந்து பணம், புகழ், பெயர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து கிடைக்க போகிற மணி, டைம், எமோஷன் எல்லாமே வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட்டான ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப ஒரு விஷயம் காத்துட்டு இருந்து ரொம்ப நாளாக அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை, இல்லை அந்த பொருளை வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அப்படி இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பணம் இல்லாமலோ இல்லை டைம் இல்லாமலோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால அது வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து அந்த பொருளை வந்து நீங்கள் அடையக்கூடிய நேரம். ஸோ உங்கள் பணம் கைக்கு வந்தோடனே நீங்கள் அந்த பொருளை போய் கண்டிப்பாக வாங்கிட்டு வருவீங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து அந்த கலர் வந்து பிளாக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒயிட் கலராக இருக்கலாம், ஏதோ ஒரு கலர். அந்த கலர் அது ஏதோ ஒரு டைமண்டா கூட இருக்கலாம். இப்போ ஒயிட் கலர்னும் போது ஒரு டைமண்ட் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு நேரம். உங்களோட பவர் என்ன அப்படின்றது வந்து மற்றவங்களுக்கு தெரிய போகுது. ஓகே, நீங்கள் வந்து போராடும் குணமுள்ளவர், நினைத்ததை சாதிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு இண்டிபெண்டான ஒரு லவ், அதாவது நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் எங்கேயாவது வந்து வெளியில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த 2025ல். உங்களுக்கான நேரத்தை, ஒருவருக்கொருவர் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் மற்றவங்களுக்காக செலவழிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக லைஃப்பில் வந்து ஒர்க்குன்னு போயிட்டுருப்பீங்க. இப்போ வந்து ஒருத்தர் மற்றவர்களுக்காக நேரத்தை செலவழிக்கக்கூடிய நேரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிருவீங்க, ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில பேருக்கு என்ன ஆகும்னா இவ்வளோ நாள் மறைச்சு வச்சிருந்த ஒரு லவ் வெளி உலகத்துக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதை வந்து நீங்கள் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவ்வளோ நாளாக வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சாலும் அதை வெளிப்படுத்தாமல் இருந்திருப்பீங்க. இப்போ வந்து அது வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அவங்களும் ஓகே சொல்லி அது மேரேஜ் வரைக்கும் கூட கொண்டு போய் விடும். ஓகே, மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு அந்த யோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, அதை வந்து சொல்லாமலே இருந்தீங்க அப்படின்னா அந்த 2025ல் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில பேர் வந்து குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வரத்தை அந்த கடவுள் வந்து கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த 2025ல் உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு குட் நியூஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பல தரப்பட்ட மனிதர்களோட நீங்கள் பழகினாலும் உங்களோட சேம் எமோஷன் உள்ள ஒருத்தரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அவங்க கூட பழக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பார்ட்னருக்கு நீங்கள் அதுக்கான டைமை வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் நான் முன்னாடியும் சொன்னேன், பார்ட்னருக்கான டைம். உங்களோட பார்ட்னரும் நீங்களும் எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் நேரம் செலவழித்து பார்ட்னருக்கு டைம் கொடுப்பீங்கன்னு சொன்னேன். சேம் மெசேஜ் தான் அது. அதாவது நீங்கள் வந்து பிரகாசமாக மற்றவங்களுக்கு தெரிய போகிறது வந்து யாராலையும் இனிமேல் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஓகே, உங்களோட பவர் வந்து வெளியில் தெரிந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
வந்து லைஃப் உங்களை எப்படி கூட்டிகிட்டு போதோ அதன் வழியில் நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லாங்க. ஒரு கொஞ்சம் வந்து உங்களோட சோலுக்கு வந்து ரெஃப்ரெஷ் வேணும் அப்படின்னா இயற்கையோட நேரம் செலவழிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இயற்கை சார்ந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க, நேரம் செலவழிங்க, உங்களோட மைண்டு ரெஃப்ரெஷ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வருடம் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினால் உங்களுக்கு மேலும் அதிர்ஷ்டங்களை கொண்டு வரும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஐயப்பன். இப்போதான் நம்ம ஐயப்பன் ரீடிங்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஓகே, ஐயப்பன் பதிவு பார்க்காதவங்க நீங்கள் போய் அந்த ஐயப்பன் பதிவை பார்த்துட்டு வரலாம். ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் ஐயப்பனை கும்பிட்டீங்க இந்த வருஷம் ஃபுல்லாகவே அவரை வந்து நீங்கள் கும்பிட ஆரம்பித்து உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அதற்குரிய தீர்வை வந்து ஐயப்பன் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிஷபராசிக்கான பலன் பார்க்கலாம் வாங்க. ஹாய், நீங்கள் வந்து ரிஷபராசியாக இருந்தால் உங்களுக்கான பதிவு தான் இது, வாங்க பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் 2025 எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் மைண்டில் இருக்கீங்க நீங்கள். ஓகே, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இப்போ இந்த பிஸ்னஸில் வந்து பணம் போடணுன்னா நான் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை கை காசு போடாமலே நான் வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்கள் மைண்டில் வந்து பல கேள்விகள் வரும். ஓகே, சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம பண்ணலாமா அப்படின்னு கூட யோசிச்சுட்ருப்பீங்க. ஓகே, பேராசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வருவது போல் ஒரு தோற்றத்தை கொடுக்குமே ஒழிய திருப்பி வந்து இருக்கிற உங்களோட பேலன்ஸ் பணமும் அது வந்து லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யக்கூடாது. ஏன்னா இது வந்து ராகு, இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து ராகு நல்லா இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். ராகு வந்து கொஞ்சம் கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ரொம்ப லாஸ் ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம பேராசைப்படவே வேண்டாம், நம்ம உழைக்கிற காசு நம்மகிட்ட இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யாரோ சில பேர் வந்து ரிஷபராசிக்காரங்க ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறதுக்காக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கீங்க. சில விஷயங்களை வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியல. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க நீங்கள். ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப கன்ஃபியூஸ்லேயே இருக்கிற மாதிரி தோணுது உங்களோட. அதான் நான் என்ன சொன்னேன், நம்ம வேலை ஏதோ அதை மட்டுமே பார்க்கணும்னு சொன்னேன். ஸோ உங்களை வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஜாபை மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுங்கள். மற்றபடி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பெண் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது உங்கள் மகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவியாக இருக்கலாம். ஓகே, இல்லை உங்களோட பையனோட பொண்ணு, இல்லை பெண்ணோட பொண்ணு அப்படி கூட இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த பெண் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கவனம் செலுத்துங்க அப்படின்றாங்க. பொதுவாகவே இந்த ரிஷபராசி துலா ராசி வந்து ப்ராப்ளம் வர்றதே அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பு அண்ட் மணியில் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களை பற்றி மற்றவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மற்றவங்க வந்து அனலைஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஓகே, மற்றவங்க ஆனால் சொல்கிற அளவுக்கு நீங்கள் யாரும் வச்சுக்கிறாதீங்க அப்படின்றாங்க. மற்றவங்க உங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ப்ளேம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட பொசிஷனை வச்சுக்கிறாதீங்க. ஸோ நீங்கள் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஒரு சந்தோஷமான ஃபேமிலி உங்களுக்காக இருக்குது. ஸோ நீங்கள் அதை மட்டுமே பாருங்கள். உங்கள் மனைவியும் சரி, உங்கள் குழந்தைகளும் சரி, உங்கள் மேலே எவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க இல்லையா, நம்பிக்கை வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில விஷயங்கள் 2024 உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம். ஆனால் சில பேர் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் ஹீல் பண்ணுற மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு பர்சனல் க்ரோத் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட இன்ட்யூஷனை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை நினைங்க. உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் உங்கள் லைஃப்பை கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிங் ஆஃப் வான்ஸ். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஓகே, உங்களோட ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட லவ் ரொம்ப செக்யூர் தான். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் செல்ஃபிஷ் பீப்புள் தான். ஸோ நீங்கள் எப்பயுமே எந்த விஷயம் செஞ்சாலும் உங்கள் செக்யூரை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. உங்களுக்கு அது செக்யூராக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை செய்வீங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அது உங்கள் ராசியே அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெண்ணோட தொடர்பு வரும். அதாவது எப்படின்னா, ஏதோ ஒரு வழியில் ஒரு பெண் உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் கூட ஒரு பெண் தெய்வமாக இருக்கலாம். ஓகே, ஒரு சுக்கிரனோட ஆதிக்கம் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா மெரிஷியல் அஃபேர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களோட ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களில் போய் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம். அதையே நினச்சி நீங்கள் பயந்துட்டுருக்கலாம். ஸோ இன்னும் அது மாதிரி ஒரு நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. அதுலேருந்து வெளிவர பாருங்கள். அந்த ஒரு விஷயத்தை மனசில் போட்டுட்டு நீங்கள் ரொம்ப காயப்பட்டுட்டே இருக்கீங்க. அதை வெளியில் சொல்லவும் முடியல, உள்ளுக்குள்ளே வச்சுக்கவும் முடியல, வெளியில் பகிர்ற அளவுக்கு அந்த விஷயம் இல்லை. ஆனாலும் நீங்கள் அதிலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் அந்த ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த தப்பு வெளியில் வந்துருச்சுன்னா எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது. தப்பு செய்யாத மனுஷங்க யாருமே இல்லை. ஓகே, அந்த தப்பை நீங்கள் செஞ்சிருந்தாலும் அதை திருத்திக்கிறதுக்கான நேரம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் அதுலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது உங்கள் அழகை பார்த்து நீங்கள் எல்லாமே அழகை பார்த்து விரும்புவீங்க. ஓகே, ஆனால் அழகை பார்த்து விரும்ப வேண்டாம். அவங்களோட இன்னர் பியூட்டியை பாருங்கள். ஓகே, ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டியை பார்த்து விரும்புறது உண்மையான லவ்வாக இருக்கவே இருக்காது. அவங்களோட மனசு அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மனசை பார்த்து வர்ற காதல் தான் உண்மையான காதலாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையுமே அழகு அழகு அழகுன்னு அழகை தேடி ஓடாமல், அழகு எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஆபத்தும் அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஜேர்னியில் உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படின்றத மட்டும் நீங்கள் நல்லா கவனிங்க அப்படின்றாங்க. ஓகே,
இந்த கனெக்ட் யூனிவர்ஸோட நீங்கள் கனெக்ட்லேயே இருங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு உணர்த்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. சில விஷயங்களில் நீங்கள் வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆனாலும் அது வந்து ஒரு முடிவு அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வந்து இரவுன்னு வந்தால் ஒரு பகல் அப்படின்னு ஒன்று வந்தே தீரும் இல்லையா? ஸோ சூரியன் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே அவர் வந்த ஒரு நிமிடத்துலேயே அந்த இருள் மறைஞ்சு போயிடும். ஸோ அது மாதிரி கடவுளை நீங்கள் நம்புங்க. கடவுள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பவர் வந்து கடவுளுக்கு இருக்கு. ஸோ நீங்க கடவுளை முழுமையா நம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருடம் நீங்க எந்த கடவுளை பிடிச்சுக்கணும் உங்களோட லைஃப்ல அப்படின்னு சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். பூரி ஜெகநாதர். ஓகே, இவரே ஒரு சுக்கிரன் தான். ஸோ நீங்கள் வந்து பெருமாளை பிடிச்சிக்கோங்க. ஓகே, பெருமாள் பாத பணிங்க. உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வாங்க நம்ம மிதுன ராசிக்கான பலன்களை பார்ப்போம். ஹாய், ஹலோ. வாங்க நம்ம மிதுன ராசிக்கான பலன்களை பார்ப்போம். இந்த 2025 மிதுன ராசிக்கு எந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 2025 prediction for Gemini. Wow, super. லக்கு உங்கள் பக்கங்க. இந்த 2025ல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நீங்கள் புரிய போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பழைய விஷயம் ஒன்று எண்ட் ஆகி ஒரு புதிய விஷயம் உங்கள் லைஃப்பில் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ரொம்ப வந்து ஒரு இந்த 2024ல் காயப்பட்டிருப்பீங்க. மனதார வந்து ரொம்ப வலியை வந்து அனுபவிச்சிருப்பீங்க, அதாவது மனதோட வலியை. ஓகே, ஸோ அதிலிருந்து வெளிவர்றதுக்கு என்ன அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய சண்டை சச்சரவு, துரோகங்கள், இதையெல்லாம் இந்த 2024ல் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. நான் வந்து இந்த விஷயத்தை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்னு ரெண்டு விஷயத்தை. இப்போ வேலையும் குடும்பத்தையும் மட்டும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் சில பேர் இருக்கலாம். சில பேரோட லைஃப்பில் வந்து 2 சாய்ஸஸ் வந்து நிற்கலாம். இப்போ எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, யாரை விட்டுட்டு யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. 2 பேரில் யாரை நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு கூட சில பேர் நினச்சிட்டு இருக்கலாம். ஓகே, ஏன்னா மிதுன ராசியே வந்து இரட்டைத்தன்மை உள்ள ராசி தான். ஓகே, 2 விஷயம் எப்பயுமே வந்து ஒரே நேரத்தில் ஹேண்டிலும் பண்ணக்கூடிய சக்தியும் இவங்களுக்கு உண்டு. ஸோ ஒரு பெண் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து ரொம்ப நேர்மை, நியாயம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெண். ஓகே, அவங்க வந்து ஷார்ப் மைண்டட். ஓகே, ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க. ஓகே, ஒரு சுக்கிரனோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக, புதனோட அருளும் சுக்கிரனோட அருளும் பரிபூர்ணமாக இருக்குது. சில பேர் உங்களோட ஜாதகத்தில் புதன் குரு ஒரே கட்டத்தில் இருக்கலாம். ஓகே, பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். புதனும் சுக்கிரனும் ஒரே கட்டத்தில் உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு, அல்லது அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பாருங்கள். ஓகே, ஒரு மீடியாவில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் இந்த 2025ல் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, குழந்தை பேருக்காக ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த 2025ல் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்து காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, விக்ட்ரி. ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் வந்து ஜெயிக்க போகிறீங்க, சக்ஸஸ் கிடைக்க போகுது. சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, அவார்டு கிடைக்கும். சில பேருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சிவனோட அருள் வந்து பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பப்ளிக் ரெகக்னேஷன் கிடைக்க போகுது. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த 2025ல் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
யாராவது உங்களை வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணும். ஓகே, அப்படி வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாதீங்க. ஓகே, ஏன்னா நம்ம வந்து அன்புக்கு தான் அடிமையாகணுமே போலிய அதிகாரத்துக்கு நம்ம அடிமை என்றைக்குமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயம் முடிஞ்சு புதிய விஷயம் ஒன்று உங்கள் லைஃப்பில் வந்து ஆரம்பிக்க போகுது. ஒரு புதிய நியூ சாப்டர் உங்களோட லைஃப்பில், லவ் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கார்டு வந்து விழுகுது, என்னன்னு பார்க்கலாம். ஒரு லவ் உங்களுக்கு புதியதாக இந்த 2025 ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு காதலை வந்து நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வருடமாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்ட்னர் கூட ரொம்ப வாக்குவாதம் இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ அதை கொஞ்சம் கவனிங்க. ஓகே, எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னரோட ரொம்ப வாக்குவாதம், வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில விஷயங்களில் வந்து சில பேருக்கு பார்ட்னரை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த 2025 இருக்குது. சில பேர் வந்து என்னென்னா அவங்கள இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் யோசிச்சுட்டு வேறு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக யோசிக்கிறீங்க. இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது அவங்கள விட்டு போகாமல் அவங்கள திருத்துறதுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஓகே, சில பேர் வந்து தன்னை பற்றி மட்டும் ரொம்ப சுயநலமாக யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சுயநலமாக யோசிக்கிறீங்க, ஒரு ஃபேமிலியை பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மிக்சடு சிக்னல்ஸ். சில பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்காம தன்னோட சுயநலம் மட்டுமே அப்படின்னு நினைக்கிறீங்க. அதாவது இப்போ நீங்கள் மேரேஜ் ஆகி இருக்கிறீங்க, இன்னொருத்தவங்க அவங்க ஃபேமிலி லைஃப்பில் மேரேஜ் ஆகி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தவங்களோட லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்காக யோசிக்கிறீங்க. அது அந்த தப்பை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தை கெடுத்த பாவம் வந்து உங்களுக்கு வேண்டாம். ஓகே, உங்களுக்கு வந்து அப்படி பார்ட்னரோட இந்த மாதிரிலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா கல்யாணம் ஆகாத பையன் இருப்பாங்க இல்லையா, இப்போ 30-35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க, அவங்கள உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிற ஒரு ஆணை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்களே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்தாலும் கூட நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி மட்டும் யோசிச்சிங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் என்ன செய்வாங்க, உங்களோட ஹஸ்பண்ட் குழந்தைங்க என்ன செய்வாங்க. ஸோ 2 ஃபேமிலி உங்களோட உங்கள் 2 பேரோட சுயநலத்தினால 2 ஃபேமிலி தன்னோட சந்தோஷத்தை இழந்துரும். 4 குழந்தைகள் தங்களுடைய அம்மாவை இழந்துருவாங்க, அப்பாவை இழந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இந்த கர்ம வினையை வந்து நம்ம எப்பயுமே தீர்க்கவே முடியாது. இப்போல்லாம் வந்து தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்களா இந்த விஷயம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் செஞ்சால் நம்ம லைஃப்பில் வந்து பின்னாடி நம்ம குழந்தைகளும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தெரிஞ்சோ தெரியாமலோ ஓகே நம்ம பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைகளை பாதிக்கும். ஓகே, நம்ம குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அது வந்து அதை விட மிகப்பெரிய பாவம் எதுவுமே இல்லை. ஸோ யாரையோ தண்டிக்கிறதுக்கு பதில் யாரையோ தண்டிச்சிடாதீங்க. ஓகே, உங்கள் ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட பிரச்சனை அப்படின்னா அவங்க கூட மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைகளை பலிகடை ஆக்கிடாதீங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு இது. ஏதாவது தப்பாக பேசியிருந்தா நீங்கள் வந்து மன்னிச்சுக்கோங்க. ஓகே, யூ டிசர்வ் சில விஷயங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வேண்டியது, உங்களுக்கு வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக உங்களை வந்து வந்தடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இமேஜினேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வாங்க, கற்பனை உலகத்துலேருந்து வெளியில் வாங்க. ரியலாக என்ன நடக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் குழந்தையில் வந்து எந்த மாதிரி ஒரு பியூர் ஹார்ட்டாக இருந்தீங்க, பியூர் சோலாக இருந்தீங்க இல்லையா, அதை வந்து நினைங்க. ஓகே,
ஒரு லெட்டர் எழுதி பாருங்க. நீங்க வந்து எந்தெந்த மாதிரிலாம் நல்ல குணங்கள் உங்களுக்கு இருந்தது, ஏன் இப்போ இந்த மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் வந்து ஒரு மற்றவங்களுக்காக யோசிக்க பழகுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. கருட பகவானை நீங்க வந்து கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய சுமைகளை எல்லாம் அவர் காலடியில வைங்க. அவர் சுமந்து கொண்டு போய் பெருமாள்கிட்ட சொல்லி உங்க ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுப்பாரு. ஓகே. கருட பகவான், கல்கருடன் அப்படின்னு கூட ஒரு கோவில் இருக்கு, அது ரொம்ப பவர்ஃபுல் சொல்லுவாங்க. ஸோ நீங்க கருட பகவானை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். வாங்க அடுத்து நம்ம கடக ராசிக்கான 2025ல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். கடக ராசி உங்களுக்கு வந்து ஒரு அம்பாளோட அருள் பரிபூரணமா இருக்கு. ஓகே. மணி ஃப்ளோவும் உங்களுக்கு நல்லா இருக்கு. கம்யூனிகேஷன் லெவலும் இந்த 2025ல ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. சில பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதோ கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரொம்ப நாளாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நேரம் வரும். ஓகே. அந்த நேரம் வந்து எப்படி இருக்கும்னா, யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் வரும். ஸோ மற்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அவங்கள கவனிச்சுக்கிடுவாங்க. அப்போ தான் மற்றவங்களோட அந்த பார்ட்னரோட அன்பு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளோ நாளாக நம்மக்கிட்ட கோவமாக இருந்தாங்களே, இப்போ வந்து இவ்வளோ நல்லா நம்மளை அன்பாக பார்த்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வந்து இந்த 2025ல கிடைக்கும். ஓகே. அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்து அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ IVF நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு டெஸ்ட் டியூப் பேபி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த 2025ல வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ யார் என்ன வந்து உங்களுக்கு வந்து கெட்டது நினைச்சாலும் அது அவங்களுக்கே தான் திருப்பி போகும். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து கடவுளோட ப்ரொடெக்ட்ல தான் இருக்கீங்க, ப்ரொடெக்ஷனோட தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் யார் உங்களுக்கு எந்த கெட்டது நடந்தாலும் நினைச்சாலும் அது அவங்களுக்கே போய் சேரட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை மட்டுமே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மேரேஜ் ஆகாதவங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த 2025ல. குழந்தை கண்டிப்பாங்க, இதை பார்க்குற நீங்கள் யாரோ குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த 2025ல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் செகண்ட் சைல்டுக்கு கூட ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செகண்ட் சைல்டு வந்து உங்களுக்கு இந்த வருடம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சில விஷயங்களை வந்து பல கோணத்தில் நீங்கள் பார்த்து முடிவெடுக்க போகிறீங்க. ஒரே மாதிரி உங்களோட இது இல்லாமல் திங்கிங் வந்து இப்போ வந்து நிறைய இந்த மாதிரியும் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு வந்து இந்த 2025ல உங்களுக்கு கடவுள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க.
ஓகே. இந்த 2025ல பல உதவிகளை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு செய்ய போகிறீங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டர் மாதிரி உங்கள் வாழ்க்கை வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ 2-3 விஷயத்தை வந்து, அதாவது ஒரு 2 பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை 2 வேலை பார்த்துட்ருப்பீங்க, இல்லை வீடையும் வேலையும் பார்க்க முடியாமல் மல்டிபிள் ஜாப்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ வந்து எதுக்கு ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்கறது அப்படின்னு கூட நீங்கள் கொஞ்சம் தடுமாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. உங்களோட ட்ரீம் வந்து இப்போ கம் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே. அவங்களும் ரொம்ப நாளாக வந்து அதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த லவ் லைஃப் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. உங்களோட கனவுகள் நிஜமாகும் நேரம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. சில பேர் வந்து ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே. அதை வந்து எப்படி சொல்லலாம், இந்த வருடம் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் வந்து பல கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த 2025ல நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நீங்கள் நேரடியாக இல்லைனாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்த தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தெரியப்படுத்தினா தானே நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னலி சப்போர்ட் தேவையாக இருக்குது. ஓகே. அதனால் நீங்கள் யாரையோ ஒருத்தரை தேடிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வந்து எமோஷ்னல் சப்போர்ட்டுக்காக. எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க. எனக்கு வந்து எதிர்பார்ப்புகள், அந்த எதிர்பார்ப்புகள் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருச்சுன்னா அதை உங்களால் டாலரேட்டே பண்ணிக்க முடிகிறதில்ல. ஓகே. ஸோ நீங்கள் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து அதிகப்படுத்துங்க, நிறைய டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த விஷயத்தெல்லாம் மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. லெட் கோ ஆஃப் த பாஸ்ட், பழசில் நடந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக பிறந்தது போல யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு யூ ஆர் ஒர்த் இட் ஆல் மை லவ். ஓகே. கடவுளோட பேரருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. எந்த கடவுளோட அருள் வந்து இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் பிடிச்சிக்கணும், யாரோட பாதத்தை இந்த வருடம் முழுவதும் 2025ல நீங்கள் பிடிச்சிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. லார்ட் சிவா, சிவனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக தேவையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சிவனை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த 2025 உங்களுக்கு ஈஸியாக வந்து கடக்கிறதுக்கு சிவபெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ஹாய், ஹலோ சிம்ம ராசிக்காரர்களை இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன். வாங்க சிம்ம ராசிக்கு இந்த 2025 எந்த மாதிரி ப்ரெடிக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ 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 ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ நிவஸ், தேங்க்யூ. உங்களுக்கு வந்து முருகரோட அருள் நிறைய இருக்குது. ஓகே. குரு அருள் உங்களுக்கு இருக்கும். ஓகே. இதை பார்க்குற நீங்கள் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை மிலிட்ரிலேயோ உங்கள் வீட்டில் யாராவது இருக்கலாம், இல்லை நீங்களே கூட அந்த ஜாபில் இருக்கலாம். ஓகே. உங்களுக்கு வந்து குரு அருள் இந்த வருடம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருடம் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் போயிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க 2025ல். ஓகே. மதுரை மீனாட்சியோட பேரருள் உங்களுக்கு இருக்குது. ஓகே.
சூப்பருங்க. அதாவது எல்லா கார்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களோட கம்யூனிகேஷன் லெவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். பண வரவும் உங்களுக்கு 2025ல் கிடைக்கும். ஓகே, நீங்கள் வந்து உங்கள் அழகாலையும் அறிவாலையும் நிறைய பேரை ஈர்க்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தைரியமாக இருப்பீங்க. ஓகே, தைரியமாக சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த 2025ல். அதுவும் புத்திசாலித்தனமாக ட்ரை பண்ணுவீங்க. ஓகே, ஆனால் சில இடங்களில் வந்து உங்களை கட்டி போட்டது மாதிரி இருக்கும். கை காலை கட்டி போட்டுட்டா எப்படி நம்மளால் செயல்பட முடியாது இல்லையா? அந்த மாதிரி சில இடத்துல வந்து உங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் வந்து தவிச்சு போய் நிற்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேர் உங்கள் பின்னாடி உங்களை வந்து நீங்கள் தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து தடுமாறி போய் நிற்கிறீங்க. எனக்கு வந்து யாரோ சப்போர்ட் இல்லையே, நான் எப்படி இந்த விஷயத்தை வந்து நான் வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறீங்க. ஓகே, ஸோ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் சில பேர் மெடிடேஷன் பண்ணுறீங்க, இல்லை சில பேர் வந்து தியானம் இருக்கு இல்லையா, தியானம் யோகா அந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்கள் மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பெண் நினைத்தால் உங்களோட லைஃப்பையே சேஞ்ச் பண்ணலாம். அந்த உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற மொமெண்ட் வந்து யார் கையில் இருக்குது அப்படின்னா ஒரு பெண்ணோட கையில் தான் இருக்குது. அந்த பெண் நினைத்தால் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து ரொம்ப வந்து துன்புறுத்திக்கிட்டு இருக்கு, மனதளவில் நீங்கள் ரொம்ப காயப்பட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு மேஜிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அந்த ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க இந்த 2025ல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யாரோ உங்களை வந்து ஏமாற்றிட்டாங்களா, அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி மைண்டில் இருக்கீங்களா? இந்த 2024ல் யார்கிட்டயோ இருந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு போர் வீரனை போல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. ஆக்சுவலாக சிம்ம ராசியாக இருந்தாலே வந்து ஒரு லீடர்ஷிப் தான் ஒரு குவாலிட்டி, ஒரு லீடர் பவர் வந்து இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் ஏன் வந்து மறந்துட்டீங்க? நீங்கள் வந்து ஒரு போர் வீரனை போல், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணலாமா அப்படின்றாங்க. ஸ்ட்ரென்த்து ஆக்சுவலாக மக நட்சத்திரம்லாம் வந்து இதில் தானே இருக்குது, நம்மளோட சிம்ம ராசியில் தான் இருக்குது. ஸோ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து, ரொம்ப மைண்ட் அளவுலையும் சரி ஃபிசிக்கல் அளவுலையும் சரி அவங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ தான் இருக்கும். அந்த ஈகோ வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த விஷயத்துல இருந்து இவங்க ஜெயிச்சு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஈகோ மட்டும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பவர் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு லவ் ஃபெயிலியராக உங்களுக்கு இந்த 2024ல் ஏதோ ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கார்மிக் லவ் தான். ஓகே, உங்களோட சோல்மெட்டு கிடையாது. ஓகே, ஸோ அதனால தான் அது ஃபெயில் ஆகிருக்குமே ஒழிய மற்றபடி வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு மனசுமையில் அதனால் வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க உங்களுக்கானவர்கள் கிடையாது. உங்களுக்கானவர்களாக இருந்தால் உங்களை இவ்வளோ கஷ்டப்பட விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. ஓகே, அவங்க தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணி உங்களோட சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்காக பிறந்தவர்கள் இல்லை. ஓகே, அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவங்க வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் தான் உங்ககிட்ட வச்சுருந்தது. ஓகே, ஸோ நீங்கள் பணத்தை வேணால் இழந்திருக்கலாமே ஒழிய மற்றபடி வந்து உங்களோட பவர் உங்ககிட்ட தான் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் டோன்ட் ஃபீல். ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஒரு காதல் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா இன்னொரு காதலை தேடி உடனே போயிட வேண்டாம். உங்களுக்கான ஒரு நேரத்தை வந்து நீங்கள் ஒதுக்குங்க. உங்ககிட்ட இருக்க குவாலிட்டிஸை நீங்கள் அதிகப்படுத்துங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதற்காக நேரத்தை கொஞ்சம் செலவழிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மற்றவங்ககிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க.
நீங்கள் மற்றவங்ககிட்ட இதெல்லாம் சிலதை ஓப்பனாக சொல்லிடுறீங்கல்ல, அந்த மாதிரி யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட மனசில் இருக்கிறத வந்து மற்றவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஓகே, யூ டோன்ட் ரியலி பிலீவ் தேர் எ மேட்ச் ஃபார் யூ, ஹேவ் அன் ஓப்பன் மைண்டட். ஆமாம், உங்களுக்கு வந்து அவங்க மேட்ச் இல்லை தானே, ஸோ அதனால தான் அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட எது வந்தாலும் ஏற்றுக்க பழங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அவங்க பொருத்தம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க. இதெல்லாம் வந்து லைஃப்பில் ஒரு சின்ன விஷயம்னு சொல்லிட்டு உங்களுக்கு 10 இயர்ஸ் போன பிறகு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கான நேரத்தை செலவழிங்க அப்படின்றாங்க. ஓகே, கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஓகே, உங்களுக்கான வாழ்க்கை உங்களை தேடி தானாகவே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான தெய்வம் யாரு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீராமர். ஸ்ரீராமரை வந்து நீங்கள் கும்பிடுங்க. இந்த வருடம் 2025ல் உங்களுக்கு வந்து ராமர் வந்து தர்மத்தை நிலைநிறுத்துகிற தர்மராஜர் வந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு அவர் வந்து ஒரு நல்ல தைரியத்தையும் ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியும் உங்களுக்கு கொடுப்பாரு. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு டெய்லி ஒரு 108 தடவை நீங்கள் முடிஞ்சால் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் மலை போல் வர்ற பிரச்சனைகள் எல்லாம் பனி போல் விலகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாங்க நம்ம அடுத்து கன்னி ராசிக்கான 2025 ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். ஒரு பெரிய பொசிஷன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த 2025ல் நீங்கள் வந்து ஜம்முன்னு ஒரு சீட்டில் உட்கார போகிறீங்க. ஓகே, சில பேர் வந்து வீடு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் போய் நீங்கள் வந்து ஜம்முன்னு உங்கள் சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய ஒரு யோகம் வந்து கிடைக்கும். சில பேருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் கரெக்டாக அமையாமல் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து கிடச்சி அவங்க வந்து ஒரு சீட்டில் வந்து உட்காரக்கூடிய நேரம் கிடைக்கும். சில பேருக்கு நாற்காலி ஆசை இருந்தது அப்படின்னா அரசியலில் சாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் வீண் பிடிவாதத்தை விடணும். நான் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு சும்மா பிகுலாம் காட்டக்கூடாது. ஓகே, உங்களுக்கு வந்து உங்களோட பிடிவாதத்தினால சில ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை வந்து இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. ஓகே, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வருது. நீங்கள் தான் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. வாய்ப்புகளை பயன்படுத்த பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் வரும். அப்பயே வந்து நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கணும். பின்னாடி அது வந்து நமக்கு விளைச்சலை தருமா இல்லையான்றதை வந்து யோசிக்கக்கூடாது. வரும்போதே வந்து நம்ம கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களோட கடமையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எமோஷ்னலாக நீங்கள் வந்து வீக் ஆகக்கூடாது. ஓகே, எனக்கு அந்த பொசிஷனில் தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருமோ அந்த மாதிரி பிரச்சனை வருமோ அப்படின்லாம் வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. சிவன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தை ஏற்றுக்கணும். யூனிவர்ஸ் எந்த விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வராங்களோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜஸ்டிஸ், உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பொசிஷன் வந்து காத்திருக்கு. நீங்கள் வந்து நெகட்டிவாகவே யோசிக்கிறீங்க, நீங்கள் வந்து பாசிட்டிவாக சில விஷயங்களை யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ஹிடன் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லாமே வந்து ஒரு காரண காரியத்தோடு தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, Thank you, angels. Thank you, universe. Thank you.
அதுலேயும் ஜஸ்டிஸ் கார்டு, இதுலேயும் ஜஸ்டிஸ் கார்டு தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய நியாயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களோட ஒய்ஃபு குழந்தைகளோட நீங்கள் சந்தோஷமாக வாழ போகிறீங்க, இந்த வருடம் வந்து மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக அன்பாக வந்து நீங்களும் உங்கள் மனைவியும் இருக்க போகிறீங்க, இல்லை நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் குழந்தைகளோட சந்தோஷமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க இந்த வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, எனக்கு வந்து இது தேடி வரணும், நானாக போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸிங் யுவர் செல்ஃப். சில பேரோட ஒய்ஃபோ இல்லை கணவரோ வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். ஓகே, அது எந்த மாதிரின்னு தெரியல. ஆனால் வந்து அவங்க வந்து உங்கள் லைஃப்பை விட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து லாஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான லைஃப் வந்து நீங்கள் தான் வாழணும், அவங்க இல்லைன்றதுக்காக அந்த லைஃப்பை வந்து நம்ம விட்டுற முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட லைஃப் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அந்த விஷயம் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து தானாங்க ஆகணும். ஓகே, ஸோ அதுக்காக வந்து நம்ம ஹர்ட் ஆயிட்டோம்ன்றதுக்காக வந்து அடுத்த தடவை நம்ம வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது சில விஷயங்களை. ஓகே, இப்போ ஒரு வண்டியில் போகிறோம், ஒரு சின்ன கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்ம வண்டியில் எப்பயுமே போகாமல் இருக்க முடியுமா? இல்லை. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிறத நம்மளால் மாற்றவே முடியாது. ஓகே, நீங்கள் வந்து தனி ஆளாக இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க, கிடையாது. கண்டிப்பாக உங்களோட இந்த யூனிவர்ஸ் வந்து சேர்ந்து தான் பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எவ்ரிதிங் ஆல்வேஸ் ஓகே, எல்லாமே நல்லதுக்காக தான் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களோட இன்னர் சைடு என்ன சொல்கிறாங்கன்றத நீங்கள் கேட்டு அதன்படி நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து லவ் ஃபெயிலியராக இருந்திருக்கலாம். ஸோ உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா இப்போ நயன்தாரா இல்லை த்ரிஷா அல்லது நயன்தாரான்னு சொல்லுவாங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தவங்க அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஓகே, அதுக்காக வந்து எனக்கு அவங்க தான் வேணும். இப்போ சில பேர் திருமணம் பண்ணிட்டு வேற ஒரு லைஃப்பை பார்த்து போயிருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்காக நீங்கள் ஏங்கிட்டு அதே விஷயத்தை பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு காமதேவர், ஓகே, காமதேவான் அப்படின்னு வந்திருக்கு. மன்மதன் நினைக்கிறேன் அவர் பேர், மன்மதன் வந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவரோட அருள் பிளெஸிங்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மதுரை மீனாட்சி மூலமாக கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த லவ்வே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அப்படி கிடையாது. இன்னொரு உங்களுக்கு நல்ல லைஃப்பை இந்த அம்பாள் வந்து அமைச்சு தருவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மதுரை மீனாட்சியை கெட்டியாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த வருடம் முழுவதுமே அம்பாளோட அருள் பேரருள் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில பேருக்கு வந்து லைஃப்பில் வந்து ரொமான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்கள் லைஃப்பில். ஸோ மன்மதன் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ரொமான்டிக்காக மாறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது கூட இருக்கலாம். ஓகே, மீனாட்சியோட பொற்பாதங்களை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அவள் வந்து உங்களை எல்லா விஷயங்கள்ல இருந்தும் எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் காப்பாற்றி உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி வந்து துலா ராசி. ஓகே, துலா ராசிக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. துலா ராசி, அம்மனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த 2025 நீங்கள் திருக்கொடையூர் அபிராமி அம்மனை போய் இல்லை காமாட்சி அம்மன் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை நீங்கள் தரிசிச்சுட்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
சில பேர் வெளிநாடு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகத்தை அம்பாள் வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அம்பாள் வந்து அதற்கான தைரியத்தையும் அதற்கான ஒரு அனுகிரகத்தையும் உங்களுக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அனுகிரகத்தை கொடுத்துட்டாங்க, வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் நேரம் இது. ஒரு மூன்றாவது நபர் உங்களுக்கு அதுக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்ருக்க துலா ராசிக்காரங்க யாரோ வெளிநாடு போகணுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்களா? விசா கிடைக்காம இல்லை ஒரு நல்ல ஜாப் கிடைக்காம யோசிச்சுட்ருக்கீங்களா? ஸோ அதற்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து யாரோ ஒருத்தர் அதுக்கு வந்து அவர் வந்து வேலையை விட்டு போகலாம், அதற்கு முன்னாடி அந்த பொறுப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஜாபை உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தவங்க வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஜாபோ ஒரு பொசிஷனோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில பேருக்கு அப்பா வேலையே திருப்பி அவங்களுக்கு கிடைக்கலாம், மகனுக்கு கிடைக்கலாம், இல்லை மகளுக்கு கிடைக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆஃபீஸில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த ஜாபை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து கண்டிப்பாக உண்டு. சில பேர் வந்து லவ் லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக நல்லா ரொமான்டிக்காக இருக்க போகுது இந்த 2025. ஓகே, கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஓகே, ஸோ பல கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க, இப்போ அதற்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் தைரியமாக எடுத்த சில முடிவுகள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப பேஷனேட்டாக இருக்க போகிறீங்க, ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. ஓகே, உங்கள் ஒய்ஃபோட இல்லை உங்கள் லவரோட சேர்ந்துட்டு எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. சில பேர் தங்களோட லவ்வை வந்து இந்த 2025 அவங்களுக்கு வந்து சொல்ல போகிறீங்க. மனசுக்குள்ளே இருந்த உங்களோட காதலை வந்து வெளிப்படுத்த போகிறீங்க இந்த 2025. ஓகே, சில பேர் வந்து 2025 வேலண்டைன்ஸ் டே வரும் இல்லையா, February 14, அப்போ சொல்லலான்னு சில பேர் நினைக்கலாம். சில பேர் இல்லை நான் நியூ இயருக்கே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர் அன்னைக்கு கூட சொல்லலாம். சோல்மேட் அப்படி நீங்கள் வந்து சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் சோல்மேட் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, போன ஜென்ம தொடர்பு உங்களுக்கு இருக்குது 2 பேருக்குமே. அதனால தான் வந்து நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க, உங்களுக்கு உங்களோட சோல்மேட்டு கிடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து பழைய ஒரு லைஃப் வந்து அது ஒரு மனசில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கலாம், அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் புது லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில பேர் வந்து எங்கேயாவது தனியாக வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லது தான். இப்போ நீங்கள் வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துட்டீங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இனிமேல் கிடைக்க போகிற அந்த பர்சன் வந்து கண்டிப்பாக உங்களோட சோல்மேட்டு தான். உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்றவர் தான் உங்களுக்கு கிடைக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்ல நாள் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னாங்க. பழைய விஷயங்கள் எல்லாம் விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த 2025 நீங்கள் வந்து எந்த கடவுளை கும்பிடணும் அப்படின்னு சொல்லாங்க, இல்லை எந்த கடவுளை கும்பிட்டால் உங்களுக்கு இந்த 2025 ரொம்ப நல்லாயிருக்கும். வாவ், சூப்பர். மகாலட்சுமியை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. மகாலட்சுமி அம்மா தான் வந்து உங்களுக்கு இந்த வருடத்திற்கான வழிபாட்டு தெய்வமாக உங்களை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து
பொன் பொருள் அனைத்தும் சேரும். ஓகே, உங்களோட லைஃப் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாங்க அடுத்து விருச்சிக ராசிக்கான 2025 ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். 2025 எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி விருச்சிக ராசிக்காரங்க இந்த 2024லேயே ரொம்ப நூடுல்ஸாக இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு இந்த 2025 நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிட்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக வந்து ஒரு 3வது நபர் தலையீடு வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கும், எப்பயுமே இருக்கும். ஓகே, ஸோ வந்து உங்களோட ஒரு கேரக்டரைஸை பற்றி அவங்க ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் நல்லது செஞ்சாலும் பேசுவாங்க, நீங்கள் கெட்டது செஞ்சாலும் பேசுவாங்க. ஸோ சூரியனை பார்த்து நாய் குலைச்சா அது வந்து நாய்க்கு தான் வாய் வலிக்குமே ஒழிய சூரியனுக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி நினச்சி அவங்க பேசுகிறதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய பேக் போனால் உங்கள் கூடவே வந்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 2025 உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சில உடல் உபாதைகள் இருந்தால் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாய்ப்புகள் எல்லாம் நல்லா இருக்குது. ஓகே, சில வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு காத்திருப்புக்கு பின் அந்த விஷயம் நடக்கும். இப்போ ஒரு எடுத்தோன்னே ஒருத்தவங்களுக்கு நடக்கிறது ஒன்று, இப்போ ஒரு வாரம் கழித்து ஒருத்தவங்களுக்கு நடக்கலாம், இல்லை ஒரு மாதம் கழித்து அந்த விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இருவரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிட்டு நடந்துக்குவீங்க. கடவுளோட உங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்குது. சன்னோட எனர்ஜி. ஸோ உங்கள் குழந்தைகள் உங்களை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு வந்து குழந்தைகள்னால ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லது நடக்கும். குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உங்கள் ஃபேமிலி லைஃப் வந்து ரொம்ப 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 நல்லபடியாக ஜாலியாக இருக்க போது ஃபேமிலி கூட நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கண்டிப்பாக ஒரு வீடு ஏதாவது ஒன்று புது வீடு வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த 2025 ஏதோ ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் எல்லாரும் வந்து ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ஃபேமிலி செலிப்ரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த 2025 ஒரு நல்ல விஷயம் உங்கள் ஃபேமிலிக்கு நடக்க போகுது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஒரு புதியதான ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை நம்பி அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, உங்களோட பயத்தெல்லாம் விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புதிய துவக்கத்திற்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்கள் லைஃப்பில் இந்த 2025 நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அம்மனோட பிளெஸ்ஸிங்ஸ் பரிபூர்ணமாக இருக்குது. ஓகே, நீங்கள் பகவதி அம்மனை கும்பிட்றவங்களா இருந்தால் அந்த அம்மன் கோவிலுக்கு நீங்கள் ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட லைஃப்பில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. நிறைய வேலை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. ஓகே, வேலையெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, ஜாபில். ஆனால் நீங்கள் தான் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கொஞ்சம் வந்து மற்ற விஷயங்களில் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் வேலையில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே, உங்கள் மன காயத்துக்கெல்லாம் மருந்தாக உங்களோட மனைவியோ இல்லை உங்களோட ஃப்ரெண்டோ இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஸோ உங்களால் முடிஞ்சால் நேரத்தை வந்து, அதாவது உங்களுடைய நேரம் வந்து தான் உங்களுக்கு வந்து கிடைக்காம இருக்குது. 24 ஹவர்ஸே பத்தாமல் ஓடிட்டுருப்பீங்க, தலைகீழாக ஓடிட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரம் வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள சில விஷயங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு, ஒரு சிறு பிரிவு வர்றதுக்கு நிறைய ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெண்ணால் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மூன்றாவது பெண்ணை உங்கள் வாழ்க்கையில் உள்ள என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இல்லை 1000 தடவை யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு மூன்றாவது ஒரு பெண்ணால் உங்களோட 2 பேரோட லைஃப்பில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த பெண்ணையும் நம்பி நீங்கள் வந்து எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. நீங்கள் வந்து ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு அந்த பெண்ணை வச்சு நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் பிரிஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ கூட நான் வந்து ரீசெண்டாக என்ன ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன், அந்த ட்ராமா பார்த்தேன். அதுலேயும் வந்து இந்த மாதிரி தான், அதாவது அந்த பெண் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னா, ஒரு நாள் வந்து கோவிலுக்கு போனப்போ அவங்களோட அந்த பெண்ணோட ஃப்ரெண்டை சந்திக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறா. இந்த பெண் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு பார்த்து கொடுத்து, ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து இவ வீட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிறா. கடைசியில் பார்த்தா இவங்க ஹஸ்பண்டுக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பாகி அந்த பெண் வந்து இவங்க ஹஸ்பண்டை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்க வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஸோ இப்போல்லாம் வந்து யாருமே வந்து நீதி, நியாயம், நேர்மை, இல்லை வந்து இது வந்து தப்பு, இது வந்து கர்மா அப்படின்லாம் யாருமே யோசிக்கிறது இல்லை. தன்னோட சுயநலம்னு வர்றப்ப எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகிறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. ஸோ நம்ம தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து யாரையும் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அது வந்து ட்ராமாவாக இல்லை, நிறைய பேரோட லைஃப்பில் நடந்த உண்மையான விஷயமா கூட இருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யாரையும் நம்பி ஓகே வீட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ண விடாதீங்க. அதே மாதிரி உங்களோட லைஃப்லையும் என்ட்ரு பண்ண விடாதீங்க. உங்களுக்கான ஒரு லைன் வச்சுருங்க. அந்த லிமிட்டை தாண்டி யாரும் வரக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு அது என்ன சொல்கிறது, சில பேர் முடிவெடுக்கிற டைம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த விஷயத்தில் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு தடவை கண்ணாடி உடைஞ்சிட்டா எப்படி ஒட்ட வைக்க முடியாதோ அப்படிதான் சில உறவுகளும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமானதாக ஆகிடும். ஸோ அதனால் யாரையும் ஒரு தேர்ட் பர்சனை வீட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ணாதீங்க, உங்கள் லைஃப்லையும் என்ட்ரு பண்ணாதீங்க. ஓகே, உங்களோட இப்போ ஹஸ்பண்டாக இருக்காங்க, ஒய்ஃபாக இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க வராங்கன்னா அவங்க யார் கூட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்கன்றதை வந்து இப்போலாம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நிறைய ஏஜ் இஷ்யூஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ அதை வச்சு உங்கள் 2 பேருக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். இல்லைன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் கணவரோட ரொம்ப வந்து சின்ன பெண்ணாக இருக்கலாம். ஓகே, உங்கள் கணவர் வந்து கொஞ்சம் வயதானவர், அந்த பெண் வந்து ரொம்ப சின்ன பெண்ணாக இருக்கிறா. ஸோ ஒரு ஏஜ் டிஃப்ரெண்ட் கூட இல்லை, மக வயசில் உள்ள ஒரு பெண் கூட தொடர்பு ஏற்படலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப 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 கான்சன்ட்ரேஷன் பண்ணி இருங்க உங்கள் லைஃபு. ஸோ அப்புறம் ஒரு சொசைட்டியில் ஒரு தப்பான ஒரு இமேஜ் வந்துடும். ஸோ உங்களோட லைஃப்பை காப்பாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, கடவுள் முன்னாடியே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
செட் பவுண்டரிஸ். நான் அதை தான் சொன்னேன், ஒரு லைன் வச்சுக்கோங்க, அந்த லைனை கிராஸ் பண்ணி யாரையுமே விடாதீங்கன்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்கள். அந்த பவுண்டரிக்கு உள்ளே தான் நீங்கள் வந்து எல்லாரையும் வச்சுருங்க. அந்த பவுண்டரியை தாண்டி யாரையும் என்ட்ரு பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சில விஷயங்கள் வந்து நம்ப தகுந்தவைகளாக இருக்காது, ஆனால் நம்பி தான் ஆகணும். இது மாதிரியெல்லாம் நடக்குமா அப்படின்னு வந்து யோசிக்கலாம், இதை விட அதிகமாகவே நடக்கும். ஸோ நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட இன்னர் சைடில் வந்து கனெக்ட்லேயே இருங்க. உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அது முன்னாடி நடங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு இன்ட்யூஷனில் வந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயத்து மேலே ரொம்ப 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 கேர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எந்த கடவுளை பிடிச்சா உங்களுக்கு வந்து இந்த வருடம் முழுவதும் நல்லா இருக்கும், எந்த கடவுளோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக தேவை அப்படின்னா லட்டு கிருஷ்ணரை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிருஷ்ணரை நீங்கள் கும்பிட ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லதாக நடக்கும். ஓகே, அந்த மாயை அப்படின்ற அந்த ஒரு இதிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த மாய கிருஷ்ணன் தான் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ராகு வந்து எப்படின்னா இந்த மாயை காட்டி தான் வந்து நம்மளை வந்து மாட்டி விடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு மாயையிலேருந்து நீங்கள் வெளிவரணும் அப்படின்னா இந்த மாய கிருஷ்ணனோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாங்க நம்ம அடுத்து வேற தனுசு ராசிக்கான ராசி பலன் பார்ப்போம், ப்ரெடிக்ஷன் பார்ப்போம் 2025ஓட. ஓகே, தேங்க்யூ. தனுசு ராசிக்கு இந்த 2025 எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 2025 தனுசு ராசி ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு வந்து ஒரு முன்னோர்களோட அருள்னால நீங்கள் வந்து புதுசாக வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பைரவரோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து டெய்லி நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வர்ற பிரச்சனைகள் எல்லாம் வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. தடைகள் விலகும்னு சொல்கிறாங்க. ஓகே, பணம் வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது, பணம் வந்து ஃப்ளோ நல்லா இருக்குது. ஓகே, ஸோ பண விஷயம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு யாராவது கண்டிப்பாக உதவி புரிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆமாம், கண்டிப்பாக ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, தானாகவே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் ஒரு பெண் உங்களோட லைஃப்பில் இருக்காங்க, அந்த பெண் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டாக்குவாங்க அப்படின்னு சொல்லாங்க. அது உங்கள் கூடவே இருப்பாங்க, அவங்களால நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க, இந்த 2025 வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் குடும்பத்தோட நல்லபடியாக ஜாலியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து சுக்கிரனோட அருள்னால ஒரு வீடு வாசல் அந்த இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வண்டி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. சில அடிக்ஷனுக்கு வந்து நீங்கள் ஆளாயிராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு மக்கள் வந்து உங்களை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நீங்கள் போகாதீங்க. இப்போ சில பேர் வந்து சூதாட்டம் ஆடுறதுக்கு கூப்பிடலாம், ரம்மி அதெல்லாம் விளையாடுறாங்கல்ல, இப்போ ஆன்லைன் ரம்மிலாம் நிறைய பேர் போயிட்டு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு கூப்பிட்டா நீங்கள் வந்து போகக்கூடாது. வாழ்க்கையை வந்து பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கெட்ட விஷயம் நீங்கள் செய்கிறதுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை தூண்டுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா தான் இருக்குது. ஒருத்தரோட அட்வைஸ் படி நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வந்துட்டே இருக்குது.
ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பணவரவு கண்டிப்பாக உண்டு. ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய கிடைக்கும். ஒரு புதிய விஷயத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஒரு அஃபெக்ஷனேட் கமிட்டட் லவ் உங்களோட லைஃப்பில் வந்து இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. மற்றவங்கள கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அவங்க எப்படி இவங்க எப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ தப்பான ஒரு முடிவுகளை எதுவுமே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு தான் தோணும். அது மாதிரி ஒருத்தரோட லைஃப்பை வந்து நம்மளோட இன்னொரு லைஃப்பில் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பின்னாடி உங்களுக்கு மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒரு முடிவு தன்னிச்சையான முடிவுகளை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து நம்ம வந்து ஒரு கம்பல்சரியாக வந்து இருக்க முடியாது. ஓகே. அவங்க லைஃப்லேருந்து போகிறாங்க பேசலை அப்படின்னா ஓகே, எல்லாமே ஓகே. இருக்கிறீங்களா என்னோட லைஃப்பில் இருங்க, போகிறீங்களா போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை வந்து விட்டுருங்க அப்படின்றாங்க. யாரையுமே வந்து நீங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே. மற்றவங்களோட பேசுறது எப்படின்னு கற்றுக்கோங்க. உங்களுக்கு வந்து பேசவே தெரியறதில்ல. சில நேரம் ரொம்ப அன்பாக பேசுகிறீங்க, சில நேரம் ஓவராக ரொம்ப கோபமாக பேசுகிறீங்க. ஸோ வந்து ஸ்டெடியாக இருக்க மாட்டேங்கிறீங்க. ஸ்டெடியாக உங்களோட கம்யூனிகேட் வந்து ஸ்டெடியாக இருக்க மாட்டேங்குது. அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. உங்களோட ஒரு புதிய வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஒரு புதிய ஜேர்னி உங்களோட லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. எந்த கடவுளை நீங்கள் கும்பிட்டா உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பூமாதேவி உங்களுக்கு தேவை பொறுமை இல்லை, அதனால் வந்து பூமாதேவியை கும்பிடுங்க. ஓகே. வராகி கூட நீங்கள் கும்பிடலாம் பூமாதேவி. ஓகே. ஸோ பொறுமையின் சிகரம் இந்த பூமாதேவி. ஸோ உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் என்ன சொன்னேன் நான், மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுறது அப்படின்னு தெரியல, எப்படி வந்து அவங்கள வந்து பேச்சு கொடுத்து அவங்கள வந்து உங்கள் வழிக்கு கொண்டு வரதுன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் கம்யூனிகேட் லெவலில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஓகே. பூமாதேவியை இந்த வருடம் முழுவதும் பொறுமையாக வந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். வாங்க இப்போ நம்ம மகர ராசிக்கான 2025 ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஓகே. Thank you, Jesus. Thank you. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்களா? உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த இது வர்றதுக்கு ஒரு பிஸ்னஸ்லையே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்களா? இல்லை ஒரு புதிய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கு வந்து ஒரு மூன்றாவது நபர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஒரு புதிய வேலை இல்லை ஒரு புதிய பிஸ்னஸ் பண்ணலாம், அது நல்லா இருக்குமா, அதில் வந்து பண வரவு இருக்குமா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு மூன்றாவது நபர் உங்களை வந்து உதவுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கு வந்து சில பேர் வந்து அந்த பிஸ்னஸை வந்து கீழே தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கலாம். பிஸ்னஸோ ஒரு வேலையோ இல்லை உங்கள்கிட்ட இருந்து தட்டி பறிக்கிறதுக்கு தயாராக இருக்கலாம். ஆனால் மதுரை மீனாட்சி அம்மனோட அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால உங்களோட கம்யூனிகேட் லெவல் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. சில பேர் வந்து அது வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுடைய கர்மாவா
இல்லை அப்படின்னா அது வந்து யாரோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கல கூட அது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து என்ன விஷயம், எதனால் உங்களுக்கு உட முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் கவனிங்க. அது வந்து ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். அந்த பெண் வந்து உங்களுக்கு ஏதாவது செய்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. முன்னோர்களோட அருள் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டுருக்கீங்க. அதையும் மீறி நீங்கள் நடமாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு முன்னோர்களோட பேரருள் இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை சொல்லுவாங்கல்ல, டைம் நல்லா இருந்தால் யார் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கான நல்ல நேரம் இப்போ இருக்குது, ஒரு குரு பார்வை இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எல்லாமே வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். உங்கள் கையில் தான் இருக்குது அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நியாயம், உங்களுக்கான நியாயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெண் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவுவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தேவையில்லாத பயத்தெல்லாம் நீங்கள் விட்டு தள்ளுங்க. சீக்கிரம் தூங்குங்க, சீக்கிரம் எந்திரிங்க, உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் வந்து பண்ண பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டைமை பார்த்து வேலை செய்யுங்க அப்படின்றாங்க. ஏன்னா நேரம் ஒன்று தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதோ ரொம்ப நாளாக ஒரு லாங் டைம் பிளானிங் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு அதற்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு பொசிஷனில் நல்ல ஸ்டெடியாக வந்து உட்கார போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக தொழில் அமையாமல் இருந்தவர்களுக்கு ஒரு தொழில் அமைகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு ஜாப்ல இருந்து வேறு ஜாப் கிடைக்கிறதும், இல்லைனா ஒரு ஜாப் நல்ல ஜாப் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. ஒரு புதிய காதல் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் நுழையலாம். ஓகே, ஒரு பெண்ணை வந்து நீங்கள் காதலிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு இளவரசராக தெரியுறீங்க. ஓகே, ஸோ வந்து உங்கள் 2 பேருக்கும் இடையில் ஒரு காதல் வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தனிமையாக ஒரு குளிர் பிரதேசத்தில் நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தனிமை வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து யாருக்காவது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் மேலே அன்பு செலுத்துறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஏக்கத்தில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வேலையிலையும் அவ்வளோ வந்து உங்கள் மைண்டு போக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேளுங்க. ஓகே, கம்பேரிசன் பண்ணுறீங்களா யார் கூடயாவது, அவங்க அப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன், எனக்கு அந்த பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப கம்பேரிசன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட்ஸ் டைம் டு செலிப்ரேட். நீங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய நேரம் இது, கவலைப்பட வேண்டிய நேரம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு கடவுள் வந்து ஒரு கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து நேரத்துக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து கும்பிடக்கூடிய தெய்வம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா. கிருஷ்ணரை பிடிங்க, உங்கள் கவலையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் இந்த இடம் ஒரு இடம் மதுரா போயிட்டு வாங்க, இல்லைனா பிருந்தாவன் போயிட்டு வாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு கிருஷ்ணரோட பேரருள் கிடைத்து நீங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்து கும்பராசி, வாங்க உங்களுக்கான பதிவை வந்து பார்க்கலாம். கும்பராசிக்கான 2025 ப்ரெடிக்ஷன்ஸ். ப்ரெடிக்ஷன் ஃபார் கும்பராசி. உங்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் வருங்க. இந்த வருடம் வந்து நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க. ஓகே, உங்களை தேடி நிறைய வேலை வாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க இந்த வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாள் அதுக்காக காத்துட்டு இருந்தீங்க இல்லையா,
அந்த வாய்ப்புகளை வந்து கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்குது அப்படின்னு இந்த வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் மூலம் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஜொலிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கடல் தாண்டி மலை தாண்டி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருவதற்கு இருக்கிறது. பணம் சூப்பர். உங்களுக்கு வந்து இந்த வருடம் முழுவதுமே பணத்துக்கு எந்த குறைவுமே இருக்காது. கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி யோகமும் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த 2025 கண்டிப்பாக வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வீடு கிடைக்காதவங்களுக்கு வீடு வாங்கலாம். ஓகே, இல்லை ஏதாவது ஒரு கடை பிஸ்னஸ்க்கு வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு கடை வாங்குறதுக்கோ ஒரு இடம் வாங்குறதுக்கோ ஒரு கார் உங்களுக்கு பிடிச்ச லக்ஸுரிஸ் கார் வாங்குறதுக்கோ வாய்ப்புகள் வந்து இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்குது. உங்களோட புத்திசாலித்தனத்தினால உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், சூப்பருங்க. வாய்ப்புகள் வந்து அள்ளி அள்ளி கொடுக்குதுங்க கடவுள் உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கான நல்ல நேரம். வாவ், சூப்பர். ஸோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மீடியா மூலம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வாழ்க்கையில் வர்ற வாய்ப்புகளை வந்து அதிர்ஷ்டத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதே நேரம் சில பேர் வந்து உங்களை காயப்படுத்துறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அவங்கள அவங்க இப்படி என்னை சொல்லிட்டாங்களே, இவங்க என்னை முதுகில் குத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு துரோகங்களை வந்து நினச்சி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒரு புதிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் இருந்து நீங்கள் இந்த வருடம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 2025 உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குட் ஃபார்ச்சூன், அதாவது ஒரு பிரகாசமான எதிர்காலம், ஒரு எக்ஸைட்டிங் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களோட பிஸ்னஸ்லையோ இல்லை தொழிலையோ வேலையிலையோ ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ராணி மாதிரி இருக்க போகிறீங்க அப்படின்றாங்க. ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதான் ராணி மாதிரின்னு சொல்லிட்டேன்ல. ஸோ அந்த மாதிரி ராணி மாதிரி நீங்கள் இருக்க போகிறீங்க. ஸோ ஒரு செலிப்ரேஷன் பண்ண போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய நேரமாக இந்த வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப்பை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் பேலன்சிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து எல்லாத்தையுமே எமோஷ்னலாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு லவ், ஒரு சார்மிங் லவ் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க மேலே நீங்கள் வந்து காதல் வயப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லவ் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். உங்களுக்கு ஏற்ற பார்ட்னர் உங்களை தேடி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யாரையாவது நம்புனா அவங்க வந்து உங்களை வந்து துரோகம் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் உறவுகள் மேலே உள்ள நம்பிக்கையே உங்களுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ உறவுகள் மேலேயோ இல்லை மற்றவங்க மேலேயோ நீங்கள் வந்து ஒரு அன்பு வைக்கிறதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புதுசாக ஏதாவது பழைய விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு, பழைய யோசனைகள், பழைய வந்து மூட நம்பிக்கைகளெல்லாம் விட்டுட்டு நீங்கள் புதுசாக ஏதாவது வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் உங்களை தேடி வரும். நிறைய பேர் இந்த 2025 உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் ஒரு கை வச்சா போதும், 10 பேர் கை வைக்கிறாங்க பாருங்கள். ஸோ உங்களுக்காக உதவுறதுக்கு நிறைய பேர் இந்த 2025 வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட இன்னர் சைல்டை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே ஆக்டிவாக வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட சைல்டுஹுட்டில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களோ அதே சந்தோஷத்தை இப்போ நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் எந்த தெய்வத்தை இந்த 2025 பிடிச்சிக்கிட்டா உங்கள் லைஃப் இன்னுமே வந்து
பல முன்னேற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ விஷ்ணு. இந்த தடவை பெருமாளோட அருள் தாங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்குது. எல்லாம் வந்து பெருமாள் சம்மந்தப்பட்ட கிருஷ்ணர், கோபாலகிருஷ்ணர், லட்டு கோபால், ஸ்ரீ விஷ்ணு எல்லாமே விஷ்ணு தான். ஓகே, கலியுகத்தில் அவர் தான் தேவை நமக்கு. ஓகே, நீங்கள் வந்து பெருமாளை பிடிச்சிக்கோங்க, உங்களுடைய கஷ்டங்கள்லாம் வந்து விலகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு இந்த வருடம் முழுவதும் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வந்து நம்ம மீன ராசிக்கான 2025 ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஓகே, மீன ராசிக்கான ப்ரெடிக்ஷன். இப்போ இது வந்து உங்கள் ராசிக்கு மட்டுமே நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் உள்ளவங்க மற்றவங்க ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ராசிக்கு எப்படி இருக்குது, உங்களோட சிஸ்டர் பிரதர்ஸோட ராசிக்கு எப்படி இருக்குது, அப்பா அம்மாவோட ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, எல்லாரோட ராசிக்காகவும் நீங்கள் வந்து இதை வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சிவன் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. முதல்ல எடுத்தோன்னே சிவன் கார்டு தான் வருது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் நல்லது செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நல்லதை அனுபவிக்கக்கூடிய நேரமாகவும், நீங்கள் கெட்டதை செஞ்சுருந்தீங்க, உங்களோட பாவ மூட்டை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில நன்மை இல்லாத ஒரு சில விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய நேரமாகவும் இது இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஏற்ற ஒரு ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏற்ற நியாயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப பேர் வந்து ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு அப்படின்னு மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நியாயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்குது, நீங்கள் வந்து அதை பயன்படுத்தாமல் இருக்கீங்க. ஸோ அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. ஸோ ஒரு நியூ பிகினிங்ஸ் வந்து உங்களுக்கு உண்டு. ஒரு பழைய விஷயம் முடிஞ்சு ஒரு புது விஷயம் உங்களுக்காக ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு ராஜா போல் நல்லா ஜாலியாக இருக்க போகிறீங்க இந்த 2025 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் வந்து ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அதை தான் சொல்லுது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன், அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் கூட உள்ள ப்ரொமோஷன், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் சம்பள உயர்வு உள்ள ஒரு இது வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் ஒர்க்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் இந்த வருடம். ஓகே, நீங்கள் தான் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதாவது ஒரு மலை கோவிலுக்கு நீங்கள் வந்து பாத யாத்திரையாகவோ இல்லைன்னா வந்து கிரிவலம் வர்றதுக்கோ பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 2025 நீங்கள் இப்போ சிவன் கார்டு வந்ததுனால நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 2025 கண்டிப்பாக அது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வீடு வாங்கும் யோகம் இருக்குது, இடம் வாங்கும் யோகம் இருக்குது, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு குழந்தையோட பிறந்த நாளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கடவுளோட பரிபூர்ண அனுகிரகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவதைகளோட ஏஞ்சல்ஸோட அனுகிரகமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களை இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், கரியர் அண்ட் ப்ரொமோஷன் அண்ட் ஸ்காலர்ஷிப் இன் ஹாப்பி நியூஸ். அதாவது நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு கரியரில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க இருக்குது, ட்ரான்ஸ்ஃபரோட இல்லை ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமன்னு சொன்னேன். அதே தான் சேம் மெசேஜ் தான் இதுலேயும் வந்திருக்கு. ஓகே, உங்களோட பல நாள் கனவு நினைவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு சில பேர்கிட்ட லவ்வை சொல்கிறதுக்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு சொன்னீங்கன்னா அவங்க அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களோட லவ்வை வந்து நீங்கள் சொல்லும்போது அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கல்யாணம் வந்து உங்களுக்கு இந்த 2025 நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு மெச்சூர்டு ஒரு லவ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2025 ஒரு மெச்சூர்டு லவ் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் கல்யாணம் ஆகாமல் பெண் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெண் கிடைத்து உங்களுக்கு திருமண வாழ்க்கை பிராப்தம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஒரு எல்லா இடத்துலையுமே நீங்கள் பெர்ஃபெக்ஷன் பார்த்துட்டே இருக்கு. அதாவது ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. அதாவது வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து ஒரு இப்போ ஜாதகத்தில் இந்த கட்டத்தில் இந்த கட்டம் இருக்கணும், இந்த கிரகம் இருக்கணும், என் பெண்ணுக்கு வந்து சுத்த ஜாதகம், எனக்கு இப்படியெல்லாம் இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தப்பெல்லாம் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் போய் எங்கேயாவது மாட்ட முடியாத ஒரு தப்பான இடத்துல போய் மாட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணாங்க. கொஞ்சம் பேலன்சிங்காக இருந்தால் ஓகே சொல்லி பெண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ உங்களோட பாடி ஷேம் பண்ணுறாங்க யாராவது அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் ஒதுங்கி போங்க, அவங்கள அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அது வந்து எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லி அவங்க உணர மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணி போடும். ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கோங்க, உங்களுக்கான பவுண்ட்ரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. யாராவது உங்களை பாடி ஷேம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்த்து குரல் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், கடவுளோட கைடன்ஸ் அப்படின்றாங்க. ஓகே. உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்களை வந்து ஓகே அவங்களோட மைண்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லெட்ஸ் கோ பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கடவுளோட அருள் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு இப்போ கிடைக்க இருக்குது. இந்த 2025 நீங்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படின்னா லார்டு கணேஷா. ஓகே. பிள்ளையார் அப்பாவை நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு தடவை பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்து பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த கற்பக விநாயகர் உங்களுக்கு கவலையெல்லாம் தீர்க்கட்டும் அப்படின்னு நான் சொல்லி வேண்டிக்கிறேன். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த பதிவுகள் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.